यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। पढ़लाम यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ। यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरे धन्यवाद 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 यीशु तेरा धन्यवाद। நல்லா படிச்சிருங்க முதல் லைன், அதுக்கு பிறகு பின்னால் உள்ளது சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தைரியமா கான்ஃபிடென்ஸோட கொஞ்சம் கரங்களை தட்டி பாடலாமா? यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ। यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। यीशु பாடுங்க பார்க்கலாம். Hallelujah. 1 2 3 start. यीशु तेरी कृपा से कभी कुछ व्यत्यास में फूलों में तूने रंग डाला, पक्षी को तूने गाना सिखाया। फूलों में तूने रंग डाला, पक्षी को तूने गाना सिखाया। एक और बार, फूलों में तूने रंग डाला, पक्षी को तूने गाना सिखाया। सागर से गहरा प्यार तेरा, आसमानों से सागर से गहरा प्यार तेरा, आसमानों से है ऊंचा। धन्यवाद यीशु तेरा धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद। ரெண்டு லைன் ஒரே ராகம் தான். फूलों में கொஞ்சம் யோசித்து பாருங்க. We see flowers with various varieties of colors. ஊர்ல காடு கிடையாது. நான் காட்டு புஷ்பத்தையும் ஜோடிக்கிறவர் நல்ல ஆண்டவர். ஒவ்வொரு காட்டு புஷ்பத்தையும் கையில் எடுத்து பல மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். How he brushed those colors. என்ன அழகா. மால்தீவ்ஸ் போயிருக்கும்போது என்னைய சப்மரைன்ல கடல் ஆழத்தில் போய் பாருங்கண்ணே அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. மால்தீவ்ஸ் போயிருக்கும்போது ஒரு சப்மரைனில் உள்ளே போகும்போது அங்கே என்னை கூட்டிகிட்டு போன தம்பி சொன்னாப்புல, அண்ணே
மேலே பார்க்கறது 1/10 தான், கீழே 9/10 உள்ள வச்சிருக்கிறாருன்னு. உள்ள போன உடனே மீன்களுக்கு இருக்கிற கலர், அந்த ஒவ்வொரு மீனுக்கும் ஆண்டவர் போட்டிருக்க டிசைனை பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி தளதளன்னு வந்துட்டு. என் கூட வந்து கேட்டார், என்னென்ன என் தலை சுத்துதா? சப்மரைன்ல வந்தது. தலை சுத்தலப்பா, உலகமே சுத்துது. இந்த ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்குது. A God who gives color to the little flowers, the God who teaches songs to the little birds. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற, அப்படித்தான் ஆண்டவரே சொன்னார், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிறேன். அதுக்கே அவ்வளவு கவனம் செலுத்துற அவருடைய கண், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு சமுத்திரத்தின் ஆழத்தை காட்டிலும் அதிகம். நான் அறிஞ்சதெல்லாம் ஒரு கப்பு தான், ஆனால் பெருசா தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன். I haven't enjoyed his love at all. அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விதமா புரியல, அறிய வேண்டிய விதமா அறியலன்னு கொஞ்சம் அறிஞ்சிட்டேன். உடனே என்னமோ பெருசா அறிஞ்ச மாதிரி நானும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நோ, ஆஸ்மானோ சே பி ஊஞ்சா है तेरा. வானத்தையே நான் பார்க்கல, வானத்தையே பார்க்கல. கடந்த ஜூன் ஏப்ரல் மாசத்துல ஐ வாஸ் இன் ஹூஸ்டன். என்னை ஒருத்தர் வலுக்கட்டாயமா, நேரம் இல்லை பிரதர்னாலும் நாசாவை பாருங்கன்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போனாரு. அப்போ மனுஷன் பறந்த பெரிய ராக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நாசாவை பார்த்துட்டு, மற்றவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த நாசாவில் அந்த மேன் இருக்கிற அந்த மனுஷன், முதல் மனுஷன் சந்திரன்ல போய் இறங்குறதுக்கோ அல்லது ஸ்பேஸ் வாக்கு போற மனுஷன இருக்கிற கூண்டுக்கு கீழே 3 போர்ஷன் இருக்குது. கீழே இருந்து எரிக்கும் போது 5 புகைகளையும் நெருப்பையும் கக்கக்கூடிய யந்திரங்கள் பூமியிலிருந்து எழும்புது. அதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் போனா அதை கலட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு 2வது போர்ஷன், அதுல 3 தான் இருக்குது. அந்த 3 எரிஞ்சு எப்படி மேலே தூக்கிட்டே போகுது. அது கொஞ்ச நேரம் அதை கழட்டி விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறது 1 தான், அதையும் கலட்டி விட்டுதான் இந்த ஸ்பேஸ் வாக் மனுஷன் பண்றான். அப்பா, நீ காலையில் நான் ஒரு டிவோஷன் வாசித்துக்கிட்டு இருக்கும்போது 1,86,000 மைல் ஸ்பீடில் லைட்டு ஒரு செகண்ட்ல போகுது. சூரியனுடைய ஒளி பூமிக்கு வந்து சேர்றதுக்கு மட்டுமே 8 வருஷம் ஆயிருக்கணும் அப்படின்லாம் சொன்ன அந்த காரியத்தை வச்சு ஒருத்தர் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் 4 பிரசங்கம் பண்ணணும், காலையில் இதையும் செய்கிறீரா? ஆமையா, ஹல்லேலூயா. Because I want to meditate upon him more than anything else. I can be a preacher, but I want to meditate on his grace. அவருடைய கிருபையை நினைக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அப்படிப்பட்ட ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஒவ்வொன்றையா கழட்டி விட்டு, ஆனால் ஒன்று பார்த்தேன், முதல்ல 5 மிஷின் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 3 மிஷின் போதும், அதுக்கப்புறம் 1 மிஷின் போதும், அதுக்கப்புறம் மிஷினே எல்லாம் போடிடலாம். அங்கே போய் சும்மா பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிக்காளுங்க, உங்களில் எத்தனை மிஷின் மாட்டியிருக்கு? சிலருக்கு 5 கழட்டி விடவே முடியல, இன்னும் 5, அதனால தான் சுத்திக்கிட்டே இருக்கான், பூமியே சுத்திக்கிட்டு இருக்கான். அடே மேலே போகணும்டா, முதல்ல கொஞ்சம் பூமியை சுத்தும். அந்த ராக்கெட் பாதையை பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தி அப்படி போயிடணும். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு இதை கலட்டி விட மனசு இல்லாதனால சுத்திக்கிட்டே இருக்கிறான். எத்தனை ஆராதனை வந்தாலும் சரி, எத்தனை ரிவைவல் மீட்டிங் போட்டாலும் சரி, எத்தனை பைபிள் ஸ்டடி போட்டாலும் சரி, 5 மிஷினும் கலட்டி விட மாட்டேங்கிறான், சுத்திக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் கை பிடிச்சிடும், உங்களை பற்றி சொல்லலை, சொல்லுங்க. லிசன், நன்றாய் கவனிங்கள். இப்படி ஆண்டோடைய கிருபையை தியானிச்சா இந்த வாழ்க்கையும் இந்த காரியங்களும் மண்ணும் குப்பையுமா தெரியறதுல ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. சிம்பிள் சார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட். ஆண்டவருடைய நம்ம பிரதர் கஷ்டப்பட்டு நாங்கள் தண்டு வலிக்கிறோம்.